குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 2 polynomialsல exercise 2.5ல 13th question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா if x plus y plus z is equal to 0 அப்படின்னா நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஃபார்முலா என்னவோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிப்போம். ஸோ எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூ ப்ளஸ் ஜெட் கியூ, அடுத்தது என்ன வரும் மைனஸ் 3xyz. இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கியூப் இல்லாமல் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு எடுத்து எழுதுங்க. ஸோ தட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இன்டூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்ணணும், டபுள் டேர்மாக எடுத்து எழுதணும். அப்படி எழுதும்போது மைனஸ் போட்டு எழுதணும். ஸோ அப்போது மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் ஜெட் எக்ஸ். இதுதான் வந்துட்டு இந்த கியூபிக் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, வாட் இஸ் கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோடைய வேல்யூ 0 அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எல்ஹெச்எஸ் என்னவோ அதை ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதுங்க. எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூ ப்ளஸ் ஜெட் கியூ மைனஸ் 3xyz is equal to இதோடைய வேல்யூ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0ன்ட்டாங்க. அப்போ 0 இன்டூ இவ்வளோ பெரிய டேர்மை நீங்கள் திரும்ப எழுதினாலும் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அந்த கான்செப்டை போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஜீரோவுடைய வேல்யூஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எங்கெங்கே 0 வந்தால் எப்படி அர்த்தன்றதுக்கு உண்டான ரீசனை நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. ஸோ அப்போ 0ன்றதுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதை நீங்கள் 0 இன்டூ இந்த பெரிய டேர்ம் எழுதுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் சப்ஸ்டியூட் as 0. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மைனஸ் 3xyz ஆப்போசிட் சைடு எடுத்து வந்தீங்கன்னா என்ன வந்துடும், மைனஸ்ன்றது ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் x cube plus y cube plus z cube is equal to மைனஸ் அடுத்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ப்ளஸ் 3xyz. அவங்க கேட்ட ப்ரூஃப் இது தானே. ஸோ x cube plus y cube plus z cube is equal to 3xyz. ஜஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதணும். அந்த இடத்துல 0ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண கொடுத்துருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ நமக்கு தேவையான ப்ரூஃபு வந்தாச்சு. ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.